அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 விஷயங்களைத் தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ளக்கூடாது. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி அதை அறவழியில் செலவழிக்க அவரை தூண்டினான். இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்கி அதற்கேற்ப அவர் செயல்பட்டு தீர்ப்பு வழங்குபவராகவும் கற்றுக் கொடுப்பவராகவும் இருக்கிறார். இதை இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரி 1409, அத்தியாயம் 24, ஜக்காத்தின் சட்டங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தூய்மையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரீச்சம் பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்தாரோ, அல்லாஹ் தூய்மையானதைத் தவிர வேறெதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை நிச்சயமாக அல்லாஹ் தனது வலக்கரத்தால் ஏற்றுக்கொள்கிறான். பிறகு உங்களில் ஒருவர் தமது குதிரை குட்டியை வளர்ப்பதைப் போன்று அதன் நன்மையை மலை போல் உயரும் அளவுக்கு அவருக்காக வளர்ச்சி அடையச் செய்கிறான். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் 6 அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது. சஹீஹ் புகாரி 1410, அத்தியாயம் 24, ஜக்காத்தின் சட்டங்கள்.